கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு ஒருத்தரை நான் பார்த்தேங்க. அவர் கேன்சர் வாயில் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நான் அவர் முன்னாடி நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் எங்கள் வீட்டு விஷயமாக நாங்கள் கடைக்கு போகும்போது அந்த அந்த மனுஷனை பார்த்தோம். அவர் சிகரெட்டை பிடிச்சிட்டு எங்களை பார்த்தோன்னே அவர் மறைச்சிட்டு சோத்திரம் சொன்னார். நானும் சோத்திரம் சொன்னேன். அப்போ சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் ஏன் சிகரெட் பிடிக்கிறீங்க, இது உடம்புக்கு கெடுதல். அதாவது வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் உடம்புக்கு கெடுதல் உண்டு பண்ணுறது எல்லாமே பாவம் தான். சிகரெட்டு கேன்சர் உண்டு பண்ணும், புற்றுநோய், நிறைய அது ஸ்மோக் பண்ணால் இப்படிலாம் நடக்கும் அப்படின்ட்டு நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? அப்படி இருந்தும் இவங்க பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, தன் உடம்புக்கு கெடுதல் உண்டு பண்ணுறது எல்லாமே பாவம் தான். இந்த பான் பிராக் போடுறது, எவ்வளோ விஷயங்கள், இந்த குடி, கஞ்சா, போதை, என்ன சம்மந்தப்பட்ட எல்லாமே அது ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கும். ஆனால் போக அதுக்கு அடிமையாகி நம்ம என்ன செய்யும், உடம்புக்கே கெடுதல் உண்டு பண்ணுறோம் இல்லையா? இது அவர்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் அது சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறது, ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு இது. நான் போயிட்டேன். அதாவது நம்மளை கண்டாலே அவர் மறைக்கிறாருன்னா நமக்கு அதை இது பண்ணுறாரு, நம்ம கேட்டு அது பாட்டுக்கு நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு இழுத்து நம்ம மூஞ்சில் ஊதி தள்ளிட்டாருன்னா, கேட்ட மனுஷன் பரவாயில்ல, கேட்காம திமிரா நம்ம மேலே இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். ஆனால் இன்றைக்கி அவருக்கு அந்த கேன்சர் சொல்லிட்டு வாயில் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த மனுஷனுக்காக வருத்தப்பட்டேன். ஏன் இப்படிலாம் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ட்டு இந்த மெசேஜ் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தீமோத்தேயுல தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 21, 22 பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் இது இதெல்லாம் பொல்லாங்கு, இது தன் உடம்புக்கு எல்லாமே கெடுதல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தயவுசெய்து விட்டுருங்க. தேவன் நம்மளை அவர் சொல்கிறார். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்மளை அவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்க சொல்கிறார். இப்போ அவர் முன்னாடி நம்ம நிற்கும் போது நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாய் காணப்படணும். குற்றமற்றமாய் இல்லாதபடி நம்ம பரிசுத்தமாய் காணப்படணும். அவர் வருகையில் அவரை நம்ம பார்க்கும்போது சரிங்களா, இது சொல்லணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, தாவீது ராஜா கூட ஒரு இடத்துல சொல்லுவார், சங்கீதம் 139 அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், நான் உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்துலேருந்து அறிகிறேன். நம்ம நினைக்கிற நினைவு கூட, எப்படிப்பட்ட நினைவு கூட அந்த ஒரு தூரத்துலேருந்து அறிகிறாராம். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகளெல்லாம் உனக்கு தெரியும். ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இது எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் எங்கே போனால், வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்து கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அப்புறம் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவானது எதுவுமே இல்லை. நான் இருட்டுக்குள்ளே அந்தரங்கமாக ஏதாவது தப்பு செய்தாலும் அந்த இடத்துலையும் நீர் இருக்கிறீர். அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. அவர் கடவுள் இல்லையா? அவருக்கு சுற்றி எல்லாமே தெரியும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. யாரும் பார்க்கல, நம்ம மனைவி குடும்பம் யாரும் பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு சிலவங்க துணிஞ்சு எங்கேயோ சந்தில் ஏதோ ஒரு தெருவில் எல்லாம் செய்வாங்க, தம் அடிக்கிறது, குடிக்கிறது. ஆனால் வீட்டுக்கு வரும்போது டீஷெண்டாக அப்படியே சாக்லேட்டெல்லாம் போட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கடவுள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்மக்கிட்ட ஒரு தேவதூதர் இருப்பாங்க, நம்ம நல்ல செய்கிறது தப்பு செய்வதில் அவர் எழுதி வச்சுட்டு இருப்பார். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவருடைய வருகையில் நம்ம குற்றமற்றவர்களாய் இல்லாதபடி பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்றது சொல்லி முடிக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ.